கர்ணனின் கேள்வியும் கண்ணனின் பதில்களும் கேட்கலாம். இது கதைப்போம் வித் விக்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்ணா, என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டு விட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை என்ற அவப்பெயருக்கு ஆளானேன். இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை. இது என் தவறா? பரசுராமர் எனக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் நான் பிராமணன் இல்லை என்றதும், சத்திரியன் என்று தெரிய வந்ததும், நான் படித்த அனைத்தும் மறந்து போகும் என்று சாபம் விட்டார். இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது. ஆனால் அந்த பசுவின் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார். இது என் தவறா? திரௌபதியின் சுயம்பரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன். என் தாயாரான குந்தி கூட இறுதியில் தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றும் நோக்கத்தில் தான் என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனன் ஒருவன் தான் என்னிடம் அன்பு காட்டினான். அவனால் தான் எனக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது. அதனால் அவன் பக்கம் நான் நின்றதில் என்ன தவறு இருக்கிறது கர்ணன் கேட்டான். அதற்கு பதிலளித்த கிருஷ்ணரோ, கர்ணா, நீயாவது பரவாயில்லை. ஆனால் நான் ஒரு சிறைச்சாலையில் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன். நீ சிறு வயதிலிருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை கேட்டு வளர்ந்தாய். நானும் மாடு, கொட்டில், சாணம், வைக்கோல்களுக்கு இடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான் தான் காரணம் என்றார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியும் பெறவில்லை. நான் 16 வயதில் தான் ரிஷி சாந்தீபினி குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை, கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனை நதிக்கரையில் இருந்து தூரமாக என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடி போன ஒரு கோழை. துரியோதனனுடன் போரிட்ட நீ வெற்றி பெற்றிருந்தால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் கிடைத்திருக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்ததால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சவால்கள் நிரம்பியுள்ளன. வாழ்க்கை எப்போதும் லகுவாகவும் எளிதாகவும் யாருக்கும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானது. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமல்ல. அதே நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே மிக முக்கியமானது. நாம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் செலுத்துவதற்கான உரிமையை பெற்று தருவதில்லை. நம் வாழ்க்கையில் கரடுமுரடான பாதை இருக்கலாம். அவற்றை காயப்படாமல் கடப்பது பாதகைகளால் அல்ல, நாம் கவனமாக எடுத்து வைக்கும் அடிகளால் மட்டுமே. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கதைப்போம் வித் விக்ஸ். மீண்டும் ஒரு கதையுடன் கதைக்கலாம். நன்றி.